பாப்பாவுக்கு ஸ்கூலெல்லாம் லீவ் விட்டுட்டாங்க. அதனால் ஒரு லஞ்ச் வந்து ஒரு 11 போல் செய்யலாம் அப்படின்ட்டு தான் செஞ்சிட்ருந்தேன். இன்றைக்கி வீட்டுக்கு வெளியவே பார்த்தீங்கன்னாக்கா சொரக்காய் விற்றுட்டு வந்திருந்தாங்க. அதனால் சின்னதாக பார்த்து ஒன்று எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி வந்து சொரக்காய் போட்டு காராமணி போட்டு தான் குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு வந்து முதல்ல சின்ன சின்னதாக க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கடாய் வச்சு எண்ணெய், கடுகு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா அது வந்து கிரேவி பதத்துக்கு வந்த பிறகு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற சொரக்காயும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு தேவையான அளவு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கூடவே வந்து நம்ம வேக வச்சுருக்கிற அந்த காராமணியை எடுத்து இதில் ஊற்றிக்கணும். நம்ம வந்து தண்ணியோடு தான் ஊற்ற போகிறோம். தண்ணி வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம பாதி மூடி தேங்காய் அரைச்சி அதையும் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி குழம்பு செஞ்சு சூடான சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் இருக்கே வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.